கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்னடா அப்படி பாக்குற? நைட் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சா? நல்ல வேலை எதுவும் ஆகல. நீ அந்த கோலத்துல வீட்டுக்கு வந்தத யாரும் பார்க்கல. என்னடா இது புதுசா? இத்தனை வருஷம் இல்லாம இப்படி ஒரு பழக்கம்? உன்னால நிக்க கூட முடியாத அளவுக்கு குடிச்சிருந்த திரு. என்னால நீதானு இப்ப வரைக்கும் நம்ப முடியல. சாரிடா, சாரி. நேத்து நைட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் என் கண்ட்ரோலை மீறி தப்பு பண்ணிட்டேன். மயிலு, வீட்டுல அம்மா தாத்தா பாட்டின்னு யாரும் என்ன பார்க்கலையே? இல்ல, யாரும் பார்க்கல. நான் தான் உன்னை ரூமுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சேன். கரெக்டா அம்மா ரூமை திறந்துக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க. ஒரு வழியா அவங்கள சமாளிச்சுட்டேன். இல்லைன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். என்னடா சொல்ற? ஆமா திரு, நான் உன்னை உன் ரூம்ல படுக்க வைக்கிறதுக்கு கூட்டிட்டு வரப்போ அம்மா யதார்த்தமா அவங்க ரூம் கதவை திறந்து வெளியே வந்துட்டாங்க. நான் உன்னை அம்மாவுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கிட்டேன். அவங்க பாத்துராம உன்னை கொண்டு வந்து உள்ள படுக்க வைக்கிறதுக்குள்ள ரொம்ப சிரமமா போயிடுச்சு. நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ நானே அப்படி நடந்துகிட்டே நினைச்சு பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்குடா. எப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிருக்கேன். என்ன அந்த நிலைமையில அம்மாவோ இல்ல வேற யாராவது பார்த்திருந்தா ரொம்ப உடைஞ்சு போயிருப்பாங்க. அதெல்லாம் சரிடா. நேத்து நடந்ததுக்காக இவ்ளோ ஃபீல் பண்ற நீ இத்தனை வருஷம் இல்லாம திடீர்னு ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு குடிக்கிறவங்களை கண்டா கூட பிடிக்காது. என்ன ஆச்சு திரு? உனக்கு அப்படி என்னதான் பிரச்சனை? அப்படியே இருந்தாலும் நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. நான் என்னன்ற உங்ககிட்ட சொல்லுவேன். நான் லட்சுமியை நினைச்சு தாண்டா குடிச்சேன். நம்பிக்கையோட தாலி கட்டினவளை கூட்டிக்கிட்டு வந்து முகம் தெரியாத இந்த ஊர்ல லட்சுமி அனாதையா தவிக்க விட்டுட்டோன்னு நினைச்சு எனக்கு ரொம்ப கில்ட் ஆயிடுச்சுடா. இரு, நான் உன்கிட்ட தான் கேட்டேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ரொம்ப நேரமா எதையோ யோசிச்சுட்டு இருக்க. அது அது ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன பார்ட்டிடா மயிலு. கண்டிப்பா குடிச்சாக வேண்டிய சிச்சுவேஷன். நானும் அவாய்ட் பண்றதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா முடியவே முடியாது. குடிச்சே ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சுட்டாங்க. சரி, நான் குடிச்சிட்டு நேத்து உங்ககிட்ட ஏதாவது சொன்னேனா? அம்மா நேத்து மகா பத்தி பேசினாங்க. மகாவுக்கு பெருசா ஏதோ ஒரு சோகம் இருக்கு. அவ பாவம் சொல்லி பேசும்போது எனக்கு லக்ஷ்மியோட நிலைமையை பத்தி தான் தோணுச்சு. அதான்டா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு குடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. எனக்கு புரியுது திரு. இங்க பாரு, கடவுள் ஊ மூலமா அந்த பொண்ணுக்கு தாலி கட்ட வச்சு பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்திருக்காரு. கண்டிப்பா உன் பிரச்சனைக்கும் நல்லதா ஒரு வழி வச்சிருப்பாரு. அத நினைச்சு ஃபீல் பண்ணாதடா. இங்க பாரு, இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் தயவு செஞ்சு நேத்து பண்ண மாதிரி மட்டும் பண்ணிடாத. அம்மா தாத்தாக்கெல்லாம் தெரிஞ்சா உங்ககிட்ட கேட்க மாட்டாங்க. உள்ளுக்குள்ளேயே உடைஞ்சு போயிடுவாங்க. திவ்யாவோட உனக்கு நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நினைச்சு சந்தோஷமா இரு. வேற எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத, புரியுதா? ஹலோ, சொல்லுங்க. டேய் கஜேந்திரா, ஓ போனும் சரி பசுபதி போனும் சரி நேத்துல இருந்து மாத்தி மாத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கறேன். ஏன்டா ரெண்டு பேரும் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படியா? ஏதாவது டவர் கிடைச்சிருக்காதுக்கா? என்ன விஷயம் சொல்லு. டேய் கஜேந்திரா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். டேய், நீங்க ரேடியோல வேற எவ்வளவு ஒருத்தி பேசுறத கேட்டுட்டு லட்சுமி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கடா. என்னக்கா சொல்ற? நான் பசுபதி ரெண்டு பேருமே கேட்டமேக்கா. அவ திருன்னு அவன் பேர் தானே சொன்னா. அவளும் நல்லூர்ல இருந்து லட்சுமி தானே சொன்னா. டேய், நீ தானே கேட்ட, சொல்லு. ஆமாமா, உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது? ரேடியோல பேசுறது லட்சுமி தான்.
சரி இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? டேய் அதெல்லாம் இல்லடா, நேத்து இங்க ஒரு விஷயம் நடந்தது. என்னக்கா ஏதோ புதுசா ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்க தான் அவ பேசுனது ரேடியோல கேட்டோம் சொல்றேன்ல. அவ தனக்கு தாலி கட்டின வரைக்கும் பேசினாலே, அப்புறம் எப்படி நீ சொல்றலாம் சாத்தியமாக முடியும் சொல்லு? டேய் நான் தான் அவங்க வீடியோ கால்ல பேசுறப்ப லக்ஷ்மியும் அவ புருஷனும் கூட இருக்கறத என் கண்ணால பாத்தனடா. கண்டிப்பா அவன் கூட தான் அவ இருக்கா. ஏங்கா குழப்ப? டேய் அது லக்ஷ்மி மாதிரியே இல்ல? ஆமா மாமா, அது லக்ஷ்மி மாதிரி தான் மாமா தெரியுது. அக்கா ஒரு நிமிஷம் இருக்கா? என்னடா என்ன ஆச்சு? இல்லக்கா, ரோட்ல ஒருத்தி போயிட்டு இருக்கா, அது லக்ஷ்மி மாதிரி தெரியுதுக்கா. அக்கா இரு, நான் உன்னை அப்புறமா கூப்பிடுறேன். என்ன? டேய் 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 போற கட் பண்ணிடாத. அவளை நீ தூக்கிட்டு வரத நான் பார்க்க முடியாட்டியும் அவ குரலையாவது நான் கேட்டு துளைக்கிறேன். என்ன ஆனாலும் சரி நீ அவளை விட்டுடாத. நான் லைன்லயே இருக்கேன். நீ போய் அவளை சரி ஏறா வண்டியா.